ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, நான் இப்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உன் மனதிற்கு ஆறுதலை கொடுப்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. இதுதான் உன் வாழ்க்கையில் பலிக்கப் போகிறது. இது உன் வராகியம்மா உனக்கு சத்தியமிட்டு சொல்லக்கூடிய தெய்வ வாக்கு என்பதை உணர்த்ததான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். நீ ஆசைப்பட்டதும் விரும்புவதும் ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்கு தகுதியானது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என நான் சொல்லியிருக்கும் போது இப்போது நீ ஆசைப்பட்டதை எப்படி உன் வசம் கொண்டு வந்து ஒப்படைக்காமல் இருப்பேன்? நிச்சயமாக உன் மனம் விரும்பியதையும் நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீ செய்த அரிய சாதனைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு தெரியும் வண்ணம் உன்னுடைய தகுதியையும் திறமையையும் வளர்க்கப் போகிறேன். உன் மன வலிமையானது, உன்னுடைய விடாமுயற்சி மிகவும் பெரிதானது என்பதை எல்லாருக்கும் உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. கிடைக்காததையும் பெறாததையும் நினைத்து வருந்தாதே. இனிமேல் உன் வாழ்வில் கிடைக்கப் போகிற விஷயங்களையும் நீ பெறப்போகிற வெற்றியையும் நினைத்து இப்போதே உன் மனதை சந்தோஷத்திற்கு உள்ளாக்கு. தேவையில்லாமல் பயப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த நல்லதும் நடக்காது என் தங்கமே. அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அறிவை வளர்ப்பதற்கான வேலைகளை பார். எந்த கலக்கமோ தயக்கமோ பயமோ உன் வாழ்வில் வராத அளவிற்கு எல்லா சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். தவறு நேர்ந்து விடுவோமோ, நாம் தோற்று போய்விடுவோமோ என அஞ்சிக்கொண்டே நீ எந்த செயலையும் செய்யாமல் இருந்தால் அதுதான் தவறாகும். என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என துணிந்து உனக்கான வேலைகளை செய்யப்பார். ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு வகையில் உன் வராகியம்மா நான் உனக்கு துணையாயிருந்து வெற்றியை கொடுப்பேன். நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் நடக்கவில்லை. தடைப்பட்டது, தடங்கள் வந்தது. அதனால் உன் மனம் வலியும் வேதனையும் அடைந்தது. நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதன் மூலமாக நீ உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். கிடைக்காத விஷயம் கிடைக்காமல் போகாது. உனக்கு கிடைத்த விஷயமும் உன்னை விட்டு விலகி போகாது என்பதை எப்படியாவது புரிந்து கொள் என் செல்லமே. ஒரு சில விஷயங்களை நான் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வதும் உன் மனதை பக்குவப்படுத்துவதும் மிகவும் கடினம்தான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இதுதானே உண்மை. நீ ஆசைப்பட்டதையும் விரும்புவதையும் எப்பாடு பட்டாவது உன் வராகியம்மா உன்னிடம் கொண்டு வந்து தீர்த்தே தந்தே தீருவேன். சில நேரங்களில் நீ சரியான இலக்கை தீர்மானிக்கிறாய். ஒரு விஷயத்தை அடைவதற்காக சரியான முயற்சியும் செய்கிறாய். ஆனால் பாதியிலேயே மனம் வருத்தப்பட்டு வேதனை அடைந்து பின்வாங்கலாமா என யோசிக்கிறாய் தானே? தவறான யோசனையை செய்யாதே. உன் லட்சியமும் இலக்கும் சரியானதாக இருக்கிறது. எல்லா செயல்களையும் சிந்தித்து திறம்பட செய்ய ஆரம்பி என் செல்லமே. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் மாற்றிவிடாதே. உனக்கானதை நான் வெற்றிகரமாய் முடித்து கொடுப்பேன். யாராவது உன்னை தூரத்தில் வைக்கிறார்கள் என்றால் அதை நினைத்து நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? ஏன்தான் உன்னை தூரத்தில் வைத்தோமா என அவர்கள் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு உன்னை நான் வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டு செல்வேன். அவர்கள் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ, எந்த அளவிற்கு உன்னுடன் பேசுவதை பழகுவதை நிறுத்தி கொண்டார்களோ அதே தூரத்தில் நீயும் வாழ கற்றுக்கொள். ஏனெனில் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? அவர்களே மீண்டும் உன்னை தேடி நாடி வரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. ஒரு சில விஷயங்களில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்திருக்கும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டோமே, இனிமேல் நாம் வெற்றி பெறுவோமா, நாம் நினைத்தது நடக்குமா என கவலை கொள்ளாமல் தொடர்ந்து உன் கடமையை செய்து வா. பலனை எதிர்பார்ப்பாமல் இருந்தாலே உன் வாழ்வில் அநேக அற்புதங்களை நான் நடத்தி கொடுப்பேன். இதுதான் நடக்க வேண்டும், இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான். ஆனால் அதற்கான முயற்சியை செய்ய தொடங்கிய பிறகு முயற்சியில் மட்டும்தான் உனது கவனம் இருக்க வேண்டும். உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, எது கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை நான் பார்த்து கொள்கிறேன் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்திற்காக தான் நடக்கிறது என நான் சொன்னேன் தானே? உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது, தீயது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் நான் நடத்தக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள். உனக்கு கிடைக்காததையும் உன்னிடம் இல்லாததையும் நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு உனக்கு கிடைத்ததை வைத்து பொறுமையோடு வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
நல்ல விஷயங்கள் எல்லாம் முதலில் நரகமாகத்தான் தோன்றும், ஆனால் முடிவில் அதுவே சொர்க்கமாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொள். தீய விஷயங்கள் எல்லாம் முதலில் பழகுவதற்கும் பெறுவதற்கும் சொர்க்கமாக இருக்கும், ஆனால் முடிவில் தீராத துன்பத்தை கொடுத்து வாழ்க்கையே நரகமாக மாற்றிவிடும். அதனால்தான் இப்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, பொறுத்திருந்து கொள், அத்தனையும் உனக்கு சுலபமாய் சுபமாய் நான் முடித்து தருகிறேன் என நான் சொல்கிறேன். உன்னை முழுவதுமாக நீ அறிந்து கொண்டு விட்டாலே தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட மாட்டாய்தானே? இந்த உலகம் எப்படிப்பட்டது, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை கோபப்படாமல் வாழ்ந்து வா. தன்னை அறிந்தவனும் உலகை அறிந்தவனும் ஒருபோதும் துன்பப்பட மாட்டான். ஏனெனில் வாழ்க்கையின் சூட்சுமமே அங்கு அடங்கிவிடும் என் செல்லமே. நீ இழந்த எல்லா விஷயங்களையும் இன்னொரு வடிவில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கத்தான் போகிறேன். இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் கிடையாது என நான் சொன்னேன் தானே. நான் உனக்கு கொடுத்த தெய்வ வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஒரு நல்ல நண்பனாக, உன் வாழ்வில் உனக்கு சிறந்த வழிகாட்டியாக, உன்னை அன்போடு அரவணைக்கக்கூடிய அப்பா அம்மாவாக உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக இருப்பேன். நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்திற்கும் பக்திக்கும் இணை எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. அப்படி இருக்கும்போது என் அன்பு குழந்தையான நீ ஆசைப்படுவதை என்னிடம் கேட்டதை எப்படி உனக்கு கொடுக்காமல் இருப்பேன்? ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் உன் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியினை நான் நிச்சயமாக காட்டுவேன் என சொன்னபடியே இப்போது உனக்கான மகிழ்ச்சி காலத்தை வரவழைக்கப் போகிறேன். உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களும் துயரத்தை கொடுத்தவர்களும் நிம்மதியாக இருக்கிறார்களே, நிம்மதியாக வாழ்கிறார்களே என நீ யோசிக்க வேண்டாம். இப்போது வேண்டுமானால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனையை அனுபவிக்காமல் குற்றத்திலிருந்து செய்து கொண்டே வாழலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே, கடுமையான தண்டனை அவர்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. இன்று மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் ஏமாற்றி பிழைத்தவர்களும் வசதியாய் வாழ்வதைப் போல தெரிந்தாலும் விரைவில் அவர்கள் அதற்கு உண்டான தண்டனையை பெறத்தான் போகிறார்கள். இன்று உன்னை சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டோம் என்ற கர்வத்தில் ஆடுபவர்களை எல்லாம் விதிவசத்தால் நான் ஏமாற்றுவேன். அந்த ஏமாற்றமும் இழப்பும் துன்பமும் துயரமும் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் தாங்க முடியாததாக இருக்கப் போவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ வருந்தாதே. எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான லட்சியத்தையும் ஆசையையும் விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நதியின் பாதையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு குப்பைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாறையே வந்தாலும் கூட அது ஓடி ஒளிந்து ஒதுங்கி பதுங்கி கடைசியில் அதன் இலக்கான கடலோடு சென்று சங்கமித்துவிடும். அதே போலதான் உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளவு தடைகள், பிரச்சனைகள், என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் நீ நினைத்ததை நான் உன்னை அடைய வைத்தே காட்டுவேன். நீ தைரியமாக இருப்பதால் தானே இவ்வளவு துன்பங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அத்தனையை முடித்து வைத்து விரைவில் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறாய். உன் இதயத்திற்கு நான் இன்பத்தை கொடுப்பேன். ஓம்